வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 ஆண்டுக்கு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வு கேள்விகள் மொத்தம் 21. நம்ம நேர கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, உலக பெண்கள் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏ ஜனவரி 8, பி ஜனவரி 21, சி ஜனவரி 22, டி ஜனவரி 24. சரியான பதில் டி ஜனவரி 24. இரண்டாவது கேள்வி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எந்த கனிமத்தை இந்திய பெருங்கடலில் ஜூலை 26, 2016 கண்டுபிடித்தது? ஏ நீரேற்றம் பெற்ற மீத்தேன், பி நீரேற்றம் பெற்ற பென்சீன், சி நீரேற்றம் பெற்ற ஈத்தர்கள், டி நீரேற்றம் பெற்ற ஆக்டேன். சரியான பதில் ஏ நீரேற்றம் பெற்ற மீத்தேன். மூன்றாவது கேள்வி, எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது? ஏ பொருட்கள் மற்றும் விற்பனை வரி, பி சரக்கு மற்றும் சேவை வரி, சி நேர்முக வரி, டி மறைமுக வரி. சரியான பதில் பி சரக்கு மற்றும் சேவை வரி. நான்காவது கேள்வி, எந்த மாநிலத்தில் ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக 2016 பதவியேற்றார்? ஏ கேரளா, பி கர்நாடகா, சி மகாராஷ்டிரா, டி மத்திய பிரதேசம். சரியான பதில் சி மகாராஷ்டிரா. ஐந்தாவது கேள்வி, ஆகஸ்ட் மாதம் 2016 ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த இசைக்கலைஞர் கௌரவிக்கப்பட்டார்? ஏ எம்.எஸ். சுப்புலட்சுமி, பி ஆசா போஸ்லே, சி லதா மங்கேஷ்கர், டி எம்.எஸ். ராஜலட்சுமி. சரியான பதில் ஏ எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஆறாவது கேள்வி, 2016 ஆண்டின் துரோணாச்சாரியா விருது பெற்றவர் இவற்றில் யார்? ஏ விஸ்வேஸ்வர் நந்தி, பி லலிதா பப்பர், சி ராணி ராம்பால், டி பி.வி. சிந்து. சரியான பதில் ஏ விஸ்வேஸ்வர் நந்தி. ஏழாவது கேள்வி, ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி மே 2016 இங்கு நடைபெற்றது? ஏ சென்னை, பி மும்பை, சி கொல்கத்தா, டி புதுடெல்லி. சரியான பதில் டி புதுடெல்லி. எட்டாவது கேள்வி, 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதிப் போட்டியின் போது பி.வி. சிந்து எந்த நாட்டு பேட்மிண்டன் வீராங்கனையை தோற்கடித்தார்? ஏ ஸ்பெயின், பி அமெரிக்கா, சி ஆப்பிரிக்கா, டி ஜப்பான். சரியான பதில் டி ஜப்பான். ஒன்பதாவது கேள்வி, ஜூலை 2016 தெரசா மே என்பவர் பிரிட்டனுடைய பிரதமராக நியமிக்கப்பட்டார்? ஏ முதல், பி இரண்டாவது, சி 10வது, டி 6வது. சரியான பதில் பி இரண்டாம். 10வது கேள்வி, 2016 புலி பாதுகாப்பு திட்டம் குறித்து 3வது ஆசிய அமைச்சரவை கூட்டம் எங்கே எப்போது நடைபெற்றது? ஏ 2016 ஒரிசாவில் ஏப்ரல் 9 முதல் 12 முடிய, பி 2016 கொல்கத்தாவில் ஏப்ரல் 14 முதல் 17 முடிய, சி 2016 புதுடெல்லியில் ஏப்ரல் 11 முதல் 14 முடிய, டி 2016 மும்பையில் ஏப்ரல் 6 முதல் 9 முடிய. சரியான பதில் பி 2016 கொல்கத்தாவில் ஏப்ரல் 14 முதல் 17 முடிய. 11வது கேள்வி, அமெரிக்காவின் கௌரவமிக்க விருதான லெமன்சன் MIT $5 லட்சம் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி அமெரிக்க விஞ்ஞானி யார்? ஏ அஜித் தோவல், பி முகமது நஷீத், சி ரமேஷ் ரஸ்கர், சி ஜெகதீஷ் டைட்லர். சரியான பதில் சி ரமேஷ் ரஷ்கர். 12வது கேள்வி, 2016 ஆண்டிற்கான அறிவியல் ஆராய்ச்சிக்கான GD பிர்லா விருதினை பெற்றவர் யார்? ஏ சஞ்சீவ் கிளவுண்டி, பி ராகவன் வரதராஜன், சி ஸ்ரீராம் ராமசாமி, டி சஞ்சய் மிட்டல். சரியான பதில் டி சஞ்சய் மிட்டல். 13வது கேள்வி, இந்திய தலைமை தகவல் ஆணையராக செப்டம்பர் 2016 இருந்தவர் யார்? ஏ PK சின்ஹா, பி RK நாராயணன், சி RK மாத்தூர், டி RK கவுல். சரியான பதில் சி RK மாத்தூர். 14வது கேள்வி, ஆப்ரேஷன் காம்டவுன் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஏ தமிழ்நாடு, பி ஆந்திர பிரதேசம், சி
ஜம்மு காஷ்மீர், டி பீகார். சரியான பதில் சி ஜம்மு காஷ்மீர். 15வது கேள்வி. எந்த மின்கலம் வெப்பம் உயரும்போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குறித்து அதே நிலை மீண்டும் இயக்கத் தொடங்கும்? ஏ சோடியம் அயனி, பி லித்தியம் அயனி, சி கார்பன் அயனி, டி பொட்டாசியம் அயனி. சரியான பதில் பி லித்தியம் அயனி. 16வது கேள்வி. 2016ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் அமைப்பில் பெண்களின் சம உரிமை மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவின் சார்பாக நியமிக்கப்பட்ட தூதர் யார்? ஏ ஐஸ்வர்யா ராய், பி பிரியங்கா சோப்டா, சி ஐஸ்வர்யா தனுஷ், டி சானியா மிர்சா. சரியான பதில் பி பிரியங்கா சோப்டா. 17வது கேள்வி. கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர்? ஏ நமாமி கங்கை திட்டம், பி பூர்வ கங்கா திட்டம், சி அபூர்வ கங்கா திட்டம், டி கங்கா யமுனா திட்டம். சரியான பதில் ஏ நமாமி கங்கா திட்டம். 18வது கேள்வி. எந்த ராக்கெட் மூலம் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இன்சாட் 3DR கடந்த 8 செப்டம்பர் 2016 அன்று விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது? ஏ ஜிஎஸ்எல்வி F-05, பி PSLV-4, சி ஏரியன், டி GSLV-3. சரியான பதில் ஏ GSLV F-05. 19வது கேள்வி. பேட்மிண்டன் விளையாட்டிற்காக 2016ஆம் ஆண்டில் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை பெற்றவர்? ஏ சாக்ஷி மாலிக், பி மேரிகோம், சி பிரதீப் குமார், டி PV சிந்து. சரியான பதில் டி PV சிந்து. 20வது கேள்வி. எந்த வருடத்தை சர்வதேச பருப்பு வருடமாக ஐநா அமைப்பு அறிவித்தது? ஏ 2012, பி 2013, சி 2016, டி 2015. சரியான பதில் சி 2016. பொறுத்துக. பகுதி 1 மற்றும் பகுதி 2. ராஜ்பவன் ஜனாதிபதி, ராஷ்டிரபதி பவன் ஆளுநர், ராஜதுரோக விசாரணை யூனியன் பிரதேசங்கள், துணைநிலை ஆளுநர், அரசியலமைப்பு மீறல். சரியான பதில் டி 2, 1, 4, 3. ராஜ்பவன் ஆளுநர், ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி, ராஜதுரோக விசாரணை, அரசியல் அமைப்பு மீறல், துணை நிலை ஆளுநர், யூனியன் பிரதேசங்கள். ஸோ மிக்க நன்றி. நம்ம இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் அனைத்தும் நிறைவு வருகிறது. அதற்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது கொஸ்டின் நம்ம பார்ப்போம், வேற ஒரு சப்ஜெக்ட். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.